சீனாவில் மக்கள் தொகை பெருக்கத்துக்காக ஏராளமான திட்டங்களை அந்த நாட்டு அரசு அறிவித்தும் தொடர்ந்து 4வது முறையாக பிறப்பு விகிதம் சரிவடைந்துள்ளது. உலக அளவில் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் சீனா உள்ளது. அந்நாட்டில் மக்கள் தொகை 100 கோடிக்கும் மேல் உள்ளது. எனினும் கடந்த சில ஆண்டுகளாக சீனாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் கடுமையாக சரிவு கண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக 2025ஆம் ஆண்டிலும் இந்த பிறப்பு விகிதம் சரிவடைந்துள்ளது. முன்னதாக குழந்தைகள் பிறப்பு விகித உயர்வுக்காக பல்வேறு சலுகை அறிவிப்புகளையும் அரசு வெளியிட்டது. இதன்படி 3 வயதுக்கு குறைவான ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுக்கு தலா 40,000 வழங்கப்படும் என கடந்த ஆண்டு தெரிவித்தது. கடந்த 2024ஆம் ஆண்டில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு காதல் கல்வி பற்றி கற்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. இது தவிர திருமணம் செய்து கொள்ளுங்கள், கையில் பணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என ஊக்கத்தொகைகளையும் அறிவித்தது. எனினும் அரசின் திட்டங்கள் பெரிய அளவில் பயன் தரவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது.